இந்த தேவயானிய வஸ்திரம் இல்லாத நிலையில ஒரு கிணத்துல தள்ளி விட்டுட்டு போயிட்டான். அவர்கள்லாம் நல்ல வேளை அது ஒரு பாழுங்கிணறு, ஜலம் பெருசா இல்லை. இவ உதவி உதவின்னு கேட்கிற சமயத்துல இந்த யயாதின்னு சொன்ன பாருங்க, அவன் வரான். அந்த ராஜா இந்த வேட்டையாட வந்தான். வந்த உடனே அவன் கிணத்துல கடக்கா. இவளை எப்படி தூக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரத்தே இவன் முதல்ல ட்ரெஸ் இல்லாம இருக்காங்கிறது ஒரு பிரச்சனை. இவன் பாக்குற மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்துடுது. கைய கொடுத்து தூக்குறான். வலது கையால வலது கையை பிடிச்சு பாணிகிரகணம் பண்ணி தூக்குறான். தன்னோட ட்ரெஸ்ஸை கொடுத்து போட்டுக்க சொன்னான், மேலங்க வஸ்திரத்தை கொடுத்து. யாரு நீ, என்ன விஷயம் எல்லாம் கேட்டா சொன்னா சுக்ராச்சாரியார் புத்திரின்னா நேர கொண்டு சுக்ராச்சாரியார்கிட்ட ஒப்படைச்சான். அப்ப தேவயானி சொன்னா, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஏன் அப்படி சொல்றேன்னா, ரெண்டு காரணத்தினால. ஒண்ணு என்ன சரீர ட்ரெஸ் இல்லாம நிலையில அவர் பார்த்துட்டார். ரெண்டாவது பாணிகிரகணம் கைப்பிடிச்சு பண்ணியிருக்கார், என்ன ஆபத்திலிருந்து காப்பாத்திருக்கார் அப்படின்னா. ராஜாவை கேட்டார். அவன் சொன்னா, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் பண்ணிக்கிறேன்னா. ஏன்னா அந்த விவாகம் தர்மத்தை சொல்லிட்டு போறேன். இத பை ரெக்கார்டா ராஜாஜியும் எழுதியிருக்கார், ஒரு சின்ன மிராக்கள் மாதிரி. ஏன்னா நான் பேசினேன்னு சொன்னா இன்னைக்கு சண்டையில வந்துடும். அது இந்த புஸ்தகத்துல இருக்கிறத நான் பேசினேன்னா சண்டை வராது, அதுக்கும் வந்தாலும் வரலாம். அனுலோமம் பிரதிலோமம்னு பேரு கல்யாணத்துல. பிராமணன் அதுக்கு அடுத்து க்ஷத்ரியன் வைசியன் சூத்ரன்கிற ரீதியில கல்யாணம் பண்ணின்னு வந்தான்னா அதுக்கு அனுலோமம்னு பேர். இப்படி இந்த வாகல கல்யாணம் பண்ணின்னு வந்தா அதுக்கு அனுலோமம்னு பேர். இப்படி கல்யாணம் பண்ணிட்டு போனா பிரதிலோமம்னு பேர். இதுக்கு அனுமதி உண்டான்னா உண்டு. எப்படின்னா, அவரவர்கள் சாஸ்திரப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு மற்ற கல்யாணம் பண்ணிக்கிறதே இப்படி பண்ணிக்கலாம். அந்த காலங்கள்ல ராஜாக்களோ சில பேர்களோ பல கல்யாணம் பண்ணிப்பா. இந்த பல கல்யாணம் ரைட்டா தப்பாங்கிற சப்ஜெக்டுக்குள்ள நான் வரல. சாஸ்திர ரீதியா சொன்ன காரணம் வேற, நடைமுறையில் அவ வச்சிருந்தது வேற. இப்ப கிராம தேவதைகளுக்கு பலி கொடுக்கறதுக்கு மாம்சம் பலி கொடுப்பா, ஆட பலி கொடுப்பா. பலி கொடுத்து அந்த மாம்சத்தை சாப்பிடுவா. இது சம்பிரதாயத்துல கிடா வெட்டுன்னு இன்னைக்கு கிராமத்துல உண்டு. அப்படி ஆரம்பிச்சது நித்திய ஞாயிற்றுக்கிழமையான கிடா வெட்டுன்னு ஆயிடுச்சு பாருங்க. அது மாதிரி பின்னாடி அது பழக்கத்துக்கு போயிடும். கல்யாணம் ஏன் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்குன்னா, வம்ச விருத்தி இல்லைன்னாலோ அக்னி ரட்சணம்னாலோ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சாஸ்திரத்துல சொல்றது. ஆனா அந்த மாதிரி சொன்ன சமயத்திலேயே 300 சொச்சம் மனைவிகளை கல்யாணம் பண்ணின்ற தசரதனுக்கு பிள்ளையா பிறந்த ராமன் ஒரு மனைவியோட இருந்தார். நமக்கு வாழ்ந்து காமிச்சா. அவ அப்பா அத்தனை கல்யாணம் பண்ணின்றவன். ராமபிரான் ஒரே கல்யாணம். இது நமக்கு மனிதன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காண்பிச்சது. இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, இவ சொன்னா என்னை எப்படி அவ மட்டமா பேசி கிணத்துல தள்ளி விட்டாலோ அதனால இனிமே அவாத்துக்கு நீங்க உபாத்தியாயத்துக்கு போகக்கூடாதுன்னு, அசுரர்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நீ என் செல்ல பொண்ணு நீ சொன்னா நான் கேட்கிறேன்ட்டா. அசுரர்களுக்கு பலமே சுக்ராச்சாரியார் தான். இந்த சுக்கிர கிரகம் இருக்கு பாருங்க, பல வகைகள்ல. நான் சயின்டிபிக்கா அதை ஒரு இதுவா ஒரு நாள் பேசுறேன்னா, குருவை விட சுக்கிரனுக்கு பவர் கூட ஜாதக ரீதியா. நாம இந்த உடம்புல நம்மளோட உடம்புல இயங்குற இயக்கங்கள்ல பெரிய பகுதி சுக்கிரனுக்கு தான். இந்த பூமியில உள்ள ஜீவராசிகளுடைய வாழ்வியலோட சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்குன்னு மகாபாரதம் சொல்றது. இந்த கேலக்சியில கிரகங்கள் இருக்கு, அந்தந்த கிரகங்கள் இருக்கு. இதுல எந்த கிரகத்துக்கு நிறைய ரிலேட்டட் இருக்கு பூமியோட அப்படின்னா சுக்கிரனுக்கு தான் இருக்கு. சுக்கிரனுக்கு தான் ஜாஸ்தி. சுக்கராச்சாரியார்
பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு ராஜா வந்து நமஸ்காரம் பண்ணினா, என் பொண்ணு பண்ணின குற்றத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்னா, இது வந்து தீர்மானம் பண்ண வேண்டியது என் பொண்ணு. தேவயானிய கூட்டா, நீ என்ன சொல்றேன்னா, அவ சொன்னா, என்ன அது மாதிரி பேசி மட்டப்படுத்தினதுனால என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு அவ வேலைக்காரியா இருக்கணும், அதுக்கு சம்மதிச்சா நீங்க போகலாம். அசுர ராஜா சொன்னா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன்னா, ஏன்னா அவனுக்கு பிரச்சனை அது மாதிரி. பொதுவா இந்த கவர்மெண்ட் இருக்கு பாருங்க, ஒத்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணும் போது ராஜ்யம் இல்லாம எதிர்கட்சியா இருக்கான் பாருங்க, இவன் எங்க தப்பு பண்றான்னு தான் கவனிப்பான். எதுல மாட்டுவான், எதுல தப்பு பண்ணுவான் அப்படின்னு தான் அவன் வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். அது மாதிரி தேவதைகள் எப்ப இவன் வீக்கா போறான்னு பார்த்து இவனை வந்து அடிச்சுடுவா. சுக்கராச்சாரியார் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் வந்துருவாவா. அதனால பயந்துண்டு அவன் சொன்னா, சர்மிஷ்டையை கூப்பிட்டு நீ வந்து ஒத்துண்டுதான் ஆகணும்னா, அவளும் ஒத்துண்டால் யயாதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே ஸ்ரீதனமா இந்த சர்மிஷ்டியும் போயிட்டான். போனா கொஞ்ச நாள்ல ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ஒரு நாளைக்கு பார்க்ல, ஒரு நந்தவனத்துல தேவயானியும் யயாதியும் உட்கார்ந்துருக்கிற சமயத்துல ஒரு குழந்தை ஓடி வரான், விளையாடுறான். பல குழந்தைகள் விளையாடுறத அவனும் விளையாடுறான். அழகா இருக்கான், ராஜ லட்சணத்தோட இருக்கான். அவனை கூப்பிட்டு தேவயானி கேட்கிறாள், உன் பேர் என்னன்னு கேட்டால் புருன்னா. உங்க அப்பா யாருன்னா, இவர் தான். யார? யயாதிய. திரும்பி பார்த்தா அவ, உங்க அம்மா யாருன்னு கேட்டா சர்மிஷ்டன். உடனே அவளுக்கு செமகோபம் வந்தது. இது எப்ப நடந்ததுன்னா, அவன் சொன்னா, உன்னை கல்யாணம் பண்ணின்னு வந்து ஒரு 6 மாசத்துல சர்மிஷ்ட வந்து என்ன நமஸ்காரம் பண்ணினாள். நீனும் சத்திரியன், நானும் சத்திரியன். அசுரன்கிறது ஜாதி கிடையாது. நீனும் சத்திரியன், நானும் சத்திரிய பொண்ணும். நீ நிர்பந்த வசாது பிராமண பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப என் வாழ்க்கையில இவளை தாண்டி நான் வெளியில போக முடியாதுங்கிறது எனக்கு நிர்பந்தம். அதனால நீ என்னையும் நீனே கல்யாணம் பண்ணிக்கோன்னா. தேவயானி இருக்கிற இடத்துலதான் நான் இருக்கணுங்கிறது என் நிர்பந்தம்ங்கிறதுனால என்னையும் நீனே கல்யாணம் பண்ணிக்கோன்னால் அவ சொல்றதுல நியாயம் இருந்தது. அதனால ராஜா வந்து அவனுடைய தர்மத்தை அனுசரிச்சு சர்மிஷ்டையும் கல்யாணம் பண்ணினுட்டான். அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது, புருன்னு பேர். ஏற்கனவே தேவயானிக்கும் யயாதிக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவனுக்கு எதுன்னு பேர், இவனுக்கு புருன்னு பேர். இதை கேட்ட உடனே தேவயானி ரொம்ப கோச்சுண்டு கிளம்பி நேர குழந்தைகளை ஆயிடுச்சுன்னு அப்பாவாத்துக்கு வந்துட்டான். சண்டையை போட்டு அப்பாட்ட வந்து சொன்னா அவர் என்ன சொன்னார்னா, பொண்ணுட்ட ரொம்ப அபிமானம் அவருக்கு. என்ன பண்ணணும்னு கேட்டார். உடம்புல பலம் இருக்குன்னு தானே அவன் இந்த தப்பு பண்ணினான், அவன் பலகீனனா போகணும். உடனே சுக்கராச்சாரியார் சபிச்சுட்டார், நீ கிழவனா போன். யயாதி கிழவனா போன்னா அவனுக்கு அப்ப நடக்கிற வயசு 35-40 வயசு அல்லது 50, அவ்வளவுதான் இருக்கலாம். 50 வயசுக்குள்ளதான் இருக்கலாம். அதோட பாதிப்பு தேவயானிக்கும், அவன் கிழவனா போனான்னா அவனோட பாதிப்பு தேவயானிக்கும் தானே. கொஞ்ச நாள்ல அவ அதை உணர்ந்து, அப்பா நீங்க கொடுத்த சாபத்தை வாபஸ் வாங்கிக்கோங்கன்னு கூற அவரை தண்டிச்சது. இது என்னன்னு கேட்டா, என்ன சட்டமா, திடீர்னு ஒரு சட்டத்தை பேக் டேட்டு போட்டு எடுக்கிறதுக்கு ஒண்ணு பண்றேன்னா கொடுத்ததை மாத்துறது கஷ்டம். யயாதிய கூட்டா, உன்னோட அந்த வார்த்தக்கியம், வயசான தன்மைய இளமையா இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவரோட இளமையை நீ வாங்கிக்கலாம். பிளட் டிரான்ஸ்பர் மாதிரி, இது ஆர்கன் டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி. இன்னும் அந்த இதெல்லாம் வரல, வரும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா. உலகத்துல யாராவது இளமையா இருக்கிறவா தன் இளமையை கொடுத்து கிழவனாரத்துக்கு சம்மதிப்பாளோ? கிழவனார் ஆயிட்டோங்கிறதையே ஏத்துக்க முடியாதவா தான் எல்லாரும். அதை மறைச்சு இதை மறைச்சு கருப்படிச்சு அதை அடிச்சு ஏதோ பண்ணி டைட்டு சட்டையை போட்டு பேண்டை போட்டு தன் ஃபிட்டா இருக்கா மாதிரி காமிக்கணும்னு தான் நினைப்பா. உடம்புக்கு வயசானாலும் மனசு அதை ஏத்திக்காது.
உடம்பு காமிச்சு கொடுக்கும். ஆனா சாப்பிட்டா ஒத்துக்கல, செரிமானம் ஆகல, பார்த்தா கண்ணாடி இல்லாம தெரியல, இதெல்லாம் என்ன பெரிய யுவாக்கு அடையாளமா என்ன? வயசாயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளம் தானே. அப்ப அதை நார்மலா ஏத்துக்க வேண்டியது தானே. ஏத்துக்க முடியாது, ஒத்துக்கவும் முடியாது. அது ஒரு விதத்துல கரெக்ட் தான். நமக்கு நம்ம டல்லாகாம இருக்கிறதுக்கு உற்சாகமா இருக்கணும், தப்பு பண்றதுக்கு இருக்கக்கூடாது. நம்ம டல் ஆகக்கூடாது, எப்போதும் நம்ம ஆக்டிவா இருக்கணும்னு நாம நினைக்கணும். யயாதி என்ன பண்ணினான், வெளிக்காரால்ட்டெல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டாங்கிறதுனால அவனுக்கு 2 புள்ள எது புருன்னு அந்த எதுவை கூப்பிட்டு கேட்டான். இது மாதிரி கொஞ்ச நாளைக்கு உன்னோட இளமையை கொடு, என்னோட வார்த்தக்கியத்தை வாங்கிக்கோ, எனக்கு இன்னும் வாழணுங்கிற ஆசை இருக்கு அப்படின்னு ஒண்ணு ஒரு அரை நிமிஷம் யோசனை பண்ணிட்டு எது இல்லைன்னு நான் தரமாட்டேன். அப்ப யயாதி சொன்னா, நான் புருவை கூப்பிட்டு கேட்பேன், புரு ஓகேன்னு சொல்லிட்டான்னா இந்த ராஜ்யத்தை அவனுக்கு தான் கொடுப்பேன், உனக்கு சொத்தை தரமாட்டேன், நீ மூத்த பிள்ளையா இருந்தாலும் சொத்தை தரமாட்டேன், உனக்கு பரவாயில்லையான்னு கேட்டான். அவன் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா மூத்த பிள்ளைக்கு பரம்பரையா வர ராஜ்யம்தான். ஒரு கோபத்துல சொல்றான், அதையும் தாண்டி எது சொல்றான், பரவாயில்லைன்னு. அதனால பாகவதத்துல தசமஸ்கந்தம் ஆரம்பிக்கும் போது ராஜா பரீட்சித்து கேட்கிறான், யதோச்ச தர்மசீலஸ்ய நிதராம் முனி சத்தம தத்ராம்சேனாவதீர்ணஸ்ய விஷ்ணோர்வீர்யானி சம்சனஹ அவதீர்ய யதோர்வம்சே பகவான் பூத பாவனஹ கிருதவான் யானி விஸ்வாத்மா தானினோவத விஸ்தராத். மிகவும் உத்தம தர்மிஷ்டனான யது வம்சத்துல கிருஷ்ணா பகவான் கிருஷ்ணனாக பிறந்ததுக்கு காரணம் சொல்லணும்னா, நிதராம் தர்மசீலஸ்ய யதோஹோ, யது வம்சத்துலதான் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்றார். இப்ப அப்பா கேட்டு ராஜ்யத்தை விட்டார் ராமபிரான், அப்பாவுக்காக வாழ்க்கையை துறக்க போறார் பீஷ்மர். எது இளமைய பர்மனண்டா கொடுக்கல, ஒரு தற்காலிகமா ஒரு டிரான்ஸ்பர் தான். 10 நாள், 6 மாசம், 1 வருஷம், 5 வருஷம் திருப்பி அவன் கொடுத்துறேங்கிறான். அப்படி இருக்கிறதே அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன எதுவ தர்மசீலன்னு சொல்லலாமான்னா அதுக்குதான் தர்ம சூக்ஷ்மம்னு. சூக்ஷ்மஹா பரமதுஜ்ஞேயா சதாம் தர்ம பிளவங்கம ஹிருதிஸ்த சர்வபூதானாம் ஆத்மாவேத்தி சுபாசுபேன்னு வாலிபதத்துல ராமர் சொல்றார். தர்மம்ங்கிறது வெறும் ஏட்டுல எழுதி வச்சது மட்டும் இல்ல, வாலி ரொம்ப நுட்பமானது. அது சாதுக்களுடைய ஹிருதயத்துக்கு தான் அது புரியும். அது தர்மம்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நரசிம்ம பாரதி பெரிவாள்னு சிங்கேரியில இருந்தா 2 குழந்தைகள் உபநயனமான குழந்தைகள் அழிச்சுன்னு போனார் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு. பூனல் போட்டோம், அவளுக்கு 4 மாசம் 5 மாசம் இருக்கலாம். 2 பேருமே நமஸ்காரம் பண்ணினோடனே ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து 2 பேரையும் கூப்பிட்டு சந்தியாவந்தனம் பண்றையா, சந்தியாவந்தனம் பண்றையா அப்படின்னு பெரியவா கேட்டா, ஒருத்தன் பண்றேன்னா ஒருத்தன் பண்ணலன்னா. உண்மையில 2 பேருமே பண்ணல, 2 பேருமே ஒழுங்கா சந்தியாவந்தனம் பண்ணல. ஆனா ஒருத்தன் பண்றேன்னா ஒருத்தன் பண்ணலன்னா, ஒருத்தன் பொய் சொன்னா ஒருத்தன் உண்மையை சொன்னான். இதுல யார் நல்லவன்? உண்மையை சொன்னவன் தானே. எல்லாரும் அப்படித்தானே சொல்றோம். அந்த தர்ம சூக்ஷ்மத்துக்கு சொல்லவன். இந்த பண்ணலேன்னு சொன்னவனுக்கு பிரசாதம் கொடுத்து போயிட்டு வா உத்தரவு கொடுத்துட்டு பண்றேன்னு சொன்னானே அவனை இருக்க சொல்லிட்டான். மறுநாளைக்கு கூப்பிட்டு, இந்த குழந்தைக்கு தர்மத்துல பயம் இருக்கு, பாபத்துல பயம் இருக்கு, சந்தியாந்தனம் பண்ணாம இருந்தா பாபம்னு தெரிஞ்சுதான் எங்கிட்ட அதை பண்ணலேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணினேன்னு சொல்றான். இவனுக்கு திருப்பி இன்னைக்கே புனரூபணம் பண்ணி வை, ஒழுங்கா இவன் ஸ்ரத்தையா இருப்பான்னு சொல்லி அவனுக்கு அங்கேயே திருப்பி பூனல் போட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, பார்வை வேற, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆயிடாது. இன்னைக்கு அதுதானே குட்டிச்சவரா போனதுக்கு காரணமே. உண்மை இப்ப நாமளே எல்லாரும் என்ன சொல்றோம், உண்மையை சொன்னவன் தானே நல்லவன்கிறோம். அது எந்த இடத்துலன்னு இருக்கு. நான் அயோக்கிய பய அப்படின்னு உண்மையை சொன்னா பெரிய யோகியன், அதுக்காக நல்லவன் நான் இதுவாயிடுவேன். நான் திருட்டு பையதான், நான் யோகிய பையதான் அப்படின்னு சொன்னதுனால அப்படி அர்த்தம் இல்லை. அதுல ஒரு பயம் இருக்கணும். பாபத்துல பயம் இருக்கிற பரியந்தம் தான் தர்மா தர்ம
விவேச்சனம் இருக்கிற பரியந்தம் தான், புண்ணியா பாப விவேச்சனம் இருக்கிற பரியந்தம் தான் அவன் மனுஷன். இல்லைன்னா அவன் மிருகம். மிருகத்துக்கு சமானம். என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம்னா நீ எதுக்கு மனுஷன் ஒண்ணு எப்படி சொல்ல முடியும்? எப்படி வேணாலும் வாழலாம்ங்கிறது மிருக வாழ்க்கை, இப்படிதான் வாழணுங்கிறது மனுஷ வாழ்க்கை. அந்த தர்மம்ங்கிறது சூக்ஷ்மமானது. எதுவும் இந்த இடத்துல எந்த தர்மத்தை சூக்ஷ்மமா கடைபிடிச்சான்னா, தங்கிட்ட வாங்குற அவனுக்கு கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, தங்கிட்ட வாங்கிற அந்த இளமையை கொண்டு அப்பா எங்க உபயோகப்படுத்துவார்னு யோசனை பண்ணா அம்மாட்ட தான். அப்ப என்ன ஆகும்னா மாதிரி கமன தோஷம் வந்துடும், பெரிய பாபம் அது. அதனால தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். குரு கொடுத்தானேன்னா அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அந்த அளவுக்கு மூளை வேலை செய்யல. இவனுக்கு சொத்து கிடையாதுன்னு சொன்னதுனால, நான் கோக்களை சம்ரட்சின்னு நான் அப்படி இருந்துக்கிறேன்னு சொன்னதுனால, பசுமாடை மேய்ச்சி பசுமாடை ரட்சிச்சு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சுன்னு ஜீவிச்சதுனால எது வம்சத்துல வந்தவர்களை யாதவர்கள்னு சொல்றோம். இன்னைக்கு பொதுவா பிராமண கஷத்திரிய வைசிய சதுர்த்தர்னு சொல்லக்கூடிய 4 வம்சத்துல இவர்கள் எதுல சேர்ந்தவர்கள்? யாதவர்கள். அப்படின்னா யயாதி ஒரிஜினலா கஷத்திரியன், புரு வியாபாரத்தை மேல் கொண்டு போனதுனால வைசியனா போயிட்டான். நான் தான் சொன்னேன், தொழில் குணத்தை வச்சுதான் ஜாதி, பிறப்பை வச்சு கிடையாதுன்னு. அவன் கஷத்திரியனுக்கு பிறந்தாலும் வியாபாரம் பண்ண போனதுனால வைசியனா போயிட்டான். இந்த ரெண்டுக்கும் நடுப்புல கஷத்திரியன் அடுத்தது வைசியன், இந்த ரெண்டுக்கும் நடுப்புல அவர்கள் இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டுல அவர்களை இடையர்கள்ங்கிறது. வேற எந்த நாட்டிலையும் அந்த வார்த்தை உபயோகப்படுத்த மாட்டான். யாதவர்கள்ங்கிறதுலாம் நம்ம தமிழ்நாடு தாண்டின பிறந்தான். தமிழ்நாட்டுல அவர்களை என்ன சொல்லுவோம்னா இடையர்கள், நடுப்புல உள்ளவா. இது சத்திரியனும் கிடையாது, வைசியனும் கிடையாது அப்படின்னு. இந்த யாதவ வம்சம் ஒரு பக்கம், புரு வம்சம் ஒரு பக்கம். இது பிரிஞ்சுதா? அந்த புரு வம்சத்துல ஒரு ராஜா வரான், பிரதீபன்னு பேரவன். பிரதீபஸ்து ததோ ராஜா சிரராத்ராய சர்வபூதஹிதே ரதஹ நிஷசாத மகாபாஹு கங்காத்வாரகதோ ஜபன்னே தஸ்ய ரூபே குணோபேதாம் கங்கா ஸ்திரீ ரூபதாரிணீம் உத்தீர்ய சலிலாத் தஸ்மாத் லோபனீயதமாதிதிஹி அதீயானஸ்ய ராஜர்ஷேஹ திவ்ய ரூபோ மனஸ்வினீம் தட்சிணம் சாலசங்காசம் ஊரும் பேஜே சுபானனா. இவன் ஹஸ்தினாபுர பட்டணம், இவர்களுக்கெல்லாம் எது ஹெட் குவார்டர்? இந்த சந்திர வம்சத்துல வர ராஜாக்களுக்கெல்லாம் எது தலைநகரம்னா ஹஸ்தினாபுரம்னு பேர். சூரிய வம்சத்துல வர ராஜாக்கள்லாம் தலைவரம் எதுன்னா அயோத்தியான்னு பேர். தேவானாம் பூரயோத்தியா. வேதமே அயோத்தினா வைகுண்டம்னு அர்த்தம். யுத்தம் பண்ண முடியாததான இடம்னு அர்த்தம். இன்னொருத்தர் தொட்டு பார்க்க இந்த பேரை ஒரு நாடு வச்சுக்க முடியுமா? இல்ல எந்த நாட்டுக்காவது பர்மனண்டா அந்த பேர் இருந்திருக்கா? இன்னொரு நாடு தொடரத்துக்கு பயப்படணும், அந்த அளவுக்கு நமக்கு பலம் இருக்கணும். இப்ப வந்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்தியான்னு உடனே பயம் வர்றது. இதுதான் அடிப்படை சத்திரியர்களுடைய தர்மம். அந்த பலம் இல்லைன்னா நிமிஷமா கபலீகரணம் எடுத்து போடுவான். சூரிய வம்சம் இருக்கிறவர்னா அயோத்திக்குள்ள ஒருத்தன் வரவே முடியாது, ஜெயிச்சுட முடியாது. அது மாதிரி அசுரர்கள் எங்க வேணாலும் போய் ஜெயிக்கலாம், வைகுண்டத்துக்கிட்ட போயிட முடியாது, கிட்டக்க போக முடியாது. வைகுண்டம் கைலாசத்தெல்லாம் இது பண்ணிக்க முடியாது, டேக் ஓவர் பண்ணிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனால அதுக்கு அயோத்தின்னு பேரு. இங்கேயும் அயோத்தின்னு பேரு, சந்திர வம்சத்துக்கு ஹஸ்தினாபுரம்னு பேரு. ரொம்ப அழகான ஊர். இது எங்க இருக்குன்னா டெல்லிக்கு மேல இருக்கு. டெல்லியில இருந்து நீங்க ஹரித்வார் போற வழியில முசஃபர் நகர்னு வரும். அதுல கொஞ்சம் பிரிஞ்சு உள்ள போனேன்னா 45-50 கிலோமீட்டர்ல சுகஸ்தல் வரும். 20 கிலோமீட்டர்ல, அதை தாண்டி 30 கிலோமீட்டர்ல இந்த ஹஸ்தினாபுரம் வரும். செழிப்பான பிரதேசம். கங்கையோனோ வாரி வழங்கியிருக்கா.
ஆனா ஒரு முன்னேற்றம் கூட இல்லாம பாழடைஞ்சு இருக்கு இன்னைக்கு ஹஸ்தினாபுரம். இன்னைக்கும் போனா டெவலப்பே ஆகாத ஒரு சிட்டின்னா அது ஹஸ்தினாபுரம் தான். குருட்சேத்திரம் மாதிரி. குருட்சேத்திரமாவது எல்லாரும் செத்து புதைச்ச இடம்ங்கிறதுனால ஜனங்கள் போகல, இங்க போனாலும் உருப்படல. இந்த ஹஸ்தினாபுரம் இன்னி பிறந்த லங்கா உருப்படல பாருங்க. ஸ்ரீலங்கான்னு பேரு வச்சாலும் இன்னி பிறந்த லங்கா உருப்படல. அது மாதிரி ஹஸ்தினாபுரம் உருப்படல. என்ன காரணம் தெரியுமோ? திரௌபதிய கதற விட்டத்தினால. நடு சபையில வச்சு அந்த ஹஸ்தினாபுர பட்டணத்துல தானே மானத்தை வாங்கினா. அதுல இருந்து அந்த ஊர் முன்னேறவே இல்லை. இன்னி வரையில் 5000 வருஷம் ஆற. எங்கிட்ட 2 பேர்கிட்ட நான் பேசினேன் டெல்லியில, பெரிய தொழில் அதிபர்கள். பொதுவா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன், கதை ரிலேட்டடா உள்ளதுனால. ஏன் நான் போன போது பார்த்தேன், ஒரு மலை மேல இவாளுடைய அரண்மனை எல்லாம் இருந்தது, எல்லாம் பாழடைஞ்சிருந்தது. என்ன காரணம்னு தெரியல. அப்புறம் அவர்கிட்ட வந்து டெல்லியில கேட்டேன். அவர் சொன்னார், அங்க 2 பேர் ஃபேக்டரி வச்சு பார்த்தா அது சரியா வரல. அதனால இந்த பக்கத்துல உள்ள வாளுக்கெல்லாம் ஒரு அபிப்பிராயம், இந்த திரௌபதி சாபம் இருக்கிறதுனால வராது. லங்கைக்கு சீத சாபம், கன்னி சாபம்னா தனியா இல்லை. நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, எந்த இடத்துல பெண்கள் கண்ணியமாக கௌரவமாக சந்தோஷமாக நடத்தப்படுகிறார்களோ அந்த இடத்துலதான் தேவதா சாநித்தியம் இருக்குங்க. எத்தனை நாரியஸ்து, நானா சொல்லல, வச்சனத்தோட சொல்றேன். எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக அப்படிங்கிறது. நம்ம ஆத்துல இருந்தா சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். பொழுது ஒளிஞ்சா அழுது துவைச்சு சண்டை போட்டு மண்ணாடி கூப்பிடாம போயிடும். எத்தனை குடும்பத்தில் எடுத்து பாருங்க, பித்தும் பைத்தியமா இந்தவும் மாத்ரு சுவாசினி பகவதி கோபான் மனோதோஷதான். சந்திரனை பாருன்னார் வராக வீரர். ஜாதகத்துல சந்திரனை பார்த்தாலே புரிஞ்சு போயிடும் இந்த குடும்பத்துல பொம்மநாட்டியை ஒழுங்கா வச்சிருக்காளா இல்லையா. ஜாகிரதையா இருக்கணும். அதுக்காக சொல்ல வர, நிமிஷமா பாபத்தை சம்பாதிச்சுட்டு போயிட்டோம்னா அது குடும்பத்துக்கு சொத்தா போயிடும். இதுதான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் உயரும். நம்ம நினைச்சபடி வாழ்க்கை அமையலையா, வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படி எடுத்துட்டு போறது. இதுதான் நம்ம பெரியவாள்லாம் காமிச்சது. அப்பா என்னவா இருந்தாலும் கண்ணியமா இருக்கணும்டா, கோப்தமா இருக்கணும், சண்டை வெளியில தெரியக்கூடாது, இது பெரிய விஷயம் இல்லை, இதை எடுத்துக்காத. எத்தனை பேர் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் முழுங்கி விட்டு குடும்பம் நடத்தினவா இருக்கா. ஏன்னா இதுதாங்கிறதுனால ஒரு நிமிஷம் ஆகாது அந்த பொண்ணை கை விடுறதுக்கு, உன்னோட வாழ மாட்டேன்னு சொல்றதுக்கு. அது பெரிய பாப்பமா போயிடும், மகா பாப்பம் இல்லையா அது. அது மாதிரி எல்லாம் பயப்படுவா. இன்னைக்கெல்லாம் சகஜமா நடக்கிறது. அது மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் தப்பு பண்ணிதான் இப்ப சந்தியில நிற்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். ஜாகிரதையா இருக்கணும். ஸ்திரீக்கள் தெய்வங்களுக்கு சமானமா சாஸ்திரம் சொல்றது. ஹஸ்தினாபுரம் ஒரு காலத்துல சுபிக்ஷமாயிருந்த தேசம், அதுக்காக சொல்ல வர. அவ்வளோ செல்வ செழிப்போட இருந்தது. இன்னும் சொல்லட்டுமா, ஹஸ்தினாபுரத்தோட ஒரு மகிமையை சொல்றதுக்கு பின்னாடி விராட்ட பர்வால வருது, அது முன்னாடி சொல்றேன். இன்னைக்கு அது இருக்கான்னு தெரியல, நான் இன்னும் அப்டேட் பண்ணிக்கல. நாகரீகம்ங்கிறதுக்கு என்ன சொல்லுவேன் இங்கிலீஷ்ல? ஃபேஷன் வந்து ஸ்டார்டிங் ஆற நகரம் எது இந்த வேர்ல்டுல? கண்ட்ரி எது? லண்டன். புதுசா ஒரு ஃபேஷனை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு காலத்துல சொல்லுவாரு. ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு நகையோ ஒரு வாழ்வியல் முறையோ ஃபேஷன் வந்து லண்டன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இப்ப என்ன நகரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதுல ஃபர்ஸ்ட் எது இருக்குன்னு தெரியாது எனக்கு. இந்த பாரத காலத்துல ஹஸ்தினாபுரம் ஃபேஷன் சிட்டி. அந்த ஊர்ல உள்ளவா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாளோ அது மாதிரி போட்டுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாளாம். இது எப்படி தெரியறதுன்னா, பின்னாடி விராட்ட பர்வாவில கௌரவர்கள்லாம் சண்டைக்கு வர அவளை பிடிக்க போறதுக்கு அர்ஜுனனும் அவன் வந்து நபும்சகனா இருந்தான், ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம. அவனும் உத்தரகுமாரன்னு ஒருத்தனும் கிளம்புறா. இந்த உத்தரகுமாரனோட தங்க உத்தரகுமாரி சொல்றா, உத்தரகுமாரனை பார்த்து,
நீ அங்க போய் சண்டை போட்டுட்டு வெறுங்கையோட வராத, அவ போட்டு இருக்கிற மேலாடையெல்லாம் எடுத்துன்னு வாங்குறான். அந்த டிசைனை பார்க்கணும், அது மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குங்க. எல்லாம் இருக்கு பாரதத்துல. அதுக்காக சொல்ல பாரதம் இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் மனசுல வாங்கிக்கிறதே முதல்ல கஷ்டம். ஆனா அத்தனையும் இருக்கு பாரதத்துல. அது மாதிரி ஒரு நாகரீகமாயிருந்த நகரம் இன்னைக்கு மண்ணா இருக்கு. ஒரு ஸ்திரீ சாபத்தினால பரம சமிருத்தியா இருந்த தேசம் ஹஸ்தினாபுரம். அந்த ஹஸ்தினாபுரத்தை ஒட்டினாப்புலதான் கங்கை இருக்கு. அந்த கங்கை கரையில உட்கார்ந்து இருக்கா இந்த பிரதீபன்கிற ராஜா. நிஷசாத மகாபாகு கங்காத்வாரகதோ ஜபன். ராஜாக்கள்லாம் தபஸ்விகளா இருந்திருக்கா. அதுதான் இந்த தேசத்தோட பொதுவா. எப்ப இந்த தேசம் நாசமாச்சுன்னா, இந்த ராஜ சௌக்கியம் போகத்துக்குங்கிற புத்தியில குடிச்சு கும்மாளமிட்டு ராஜாக்கள்லாம் எப்ப மாறினானோ அப்பயே போயிடுது. இந்த ராஜ வாழ்க்கை தர்மத்துக்குன்னு இருந்த பரியந்தம் இந்த பாரத தேசத்துக்குள்ள ஒத்தரமே வந்தது கிடையாது. இந்த ராஜாக்கள்லாம் அப்படிதான் இருந்தா. 10 வருஷம் ஆண்டாலும் 20 வருஷம் ஆண்டாலும் எத்தனை தர்மத்தை செஞ்சு முடிச்சுட்டு போகணுமோ அத்தனை செய்யணும்னு ஒவ்வொரு ராஜாவும் போட்டுன்னு செஞ்சான். 2ஆம் நரசிம்ம பல்லவன், அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றேன் நம்ம காலத்துக்கு. 2ஆம் நரசிம்ம பல்லவன் பல்லவ ராஜால, சோழ ராஜால ராஜராஜ சோழன். இவர்கள் காலத்துல எல்லாம் என்ன வேலை செஞ்சிருக்கான்? இவன் ஆண்டதெல்லாம் ஒரு 20 வருஷம் கூட கிடையாது. அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவ்வளோ சிஸ்டம், அவ்வளோ தர்மம். இன்னைக்கு கூட ஒரு 4 மாசம் முன்னாடி இந்த வரி வசூலை பத்தி உத்தரமேரூர் கல்வெட்டுல இருக்கு அப்படின்னு பாராளுமன்றத்துல சொன்னா. அது பல்லவர்கள் காலம். பல்லவர்கள் காலத்துலதான் இது எப்படி சிஸ்டமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம். இந்த சிஸ்டத்தை தான் ஆங்கிலேயன் காப்பி அடிச்சது. இதை வச்சுன்னுதான் சிஸ்டத்தை அவன் அமைச்சது. இத்தனை ஒரு அறிவார்ந்த பூமிங்கிறதுக்காக சொல்றேன் கங்கை. ஆனா அதே சமயம் இந்த ராஜாக்கள்லாம் ஸ்நானம் பண்ணுவா, ஜபம் பண்ணுவா, தியானம் பண்ணுவா. அது புரிஞ்சவனுக்கு தான் அது புரியும். புரியாத அடிமுட்டாள்கள் அதை பரிகாசம் தான் பண்ணுவான். மெடிடேஷன் பண்ணா பரியாசம் பண்ணுவான், தியானம் பண்ணா பரியாசம் பண்ணுவான், யோகா பண்ணா பரியாசம் பண்ணுவான். இவன் போய் ஜபம் பண்றான் கங்கை கரையில பிரதீபன். இவன் ஜபம் பண்ணும் போது ஒரு சம்பவம் என்னன்னா, இவன் கண்ணை மூடி கண்ணை திறக்கறத எதிர்த்தாப்புல ஒரு பெண்ணு புத்தீரிய சலிலா தஸ்மாதி லோபனீயதமா கிருதி. அந்த கங்கையிலேந்து சலிலா தஸ்மாதி, கங்கையிலேந்து ஒரு பெண்ணு வெளியில வரால். சர்வாங்க சுந்தரியா இருக்காள், அவ்வளவு அழகா இருக்காள். 16 வயசு. வந்தவள் என்ன பண்ணினாள்? தட்சிணம் சால சங்காசம் ஊரும் பேஜே சுபானனா. தட்சிணம்னா இடது பக்கம். இடது பக்கத்து தொடையில உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்துட்ட உடனே உரிமையோட பிரதீபனோட மடியில உட்கார்ந்துட்டு பிரதீபனை பார்க்கறா. இப்படி திரும்பி பார்த்தான், சலனம் இல்லாம. நீ யாருமா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அவ சொன்னா, துவமஹம் காமயே ராஜன் பஜமானாம் பஜஸ்வமாம் தியாகः காமவதீனாம் ஹி ஸ்திரீனாம் சத்பிர் விகர்ஹிதா. பெண்களுக்கு முக்கியமானது வெட்கம், பூஷணம்ங்கிறது. நாணம்ங்கிறது பூஷணம். இருந்தாலும் அதை விட்டுட்டு சொல்றேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா. ஒரு ராஜா அடிப்படையிலேயே எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம்ங்கிற அனுமதி உள்ளவன். இவ்வளவு ரூபவதியான ஒரு பெண்ணு வலிய இவன் மடியில உட்கார்ந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன்னு சொல்றான். அப்படின்னா இன்னொருத்தர் இருந்தா தேர்ல தூக்கி கொண்டு வந்திருக்க மாட்டானோ? என்ன தெரியுமா பண்ணினா, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா. ஏன்னு கேட்டாங்க, நீ வந்த வழி தவறா போயிடுத்துன்னா. நான் என்ன வந்த வழி தவறுன்னா, நீ ஒன்னும் எதிர்த்தாப்புல நின்றுட்டு என்ன கேட்டிருந்தா பிரச்சனையே கிடையாது. நீ சகஜமா உட்கார்ந்துட்ட, உட்கார்ந்தத்துல ஒரு தப்பு பண்ணிட்ட, இடது தொடையில உட்கார்ந்துட்ட.
தட்சிணம் சாலசங்காசம் ஊரும் பேஜே. இடது தொடையில உட்கார்ந்தா வலது தொடையில, சாரி தப்பா சொல்லிட்டேன், வலது தொடையில வந்து உட்கார்ந்துட்டேன். அதனால உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன சிலது பேசுறதே இதுதான் நினைச்சுன்னு பேசிட்டு இருப்போம், மறந்து போயிடும். வலது தொடையில உட்கார்ந்ததுனால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய வலது தொடை இடது தொடை அப்படின்னு வரும்போது இடது தொடையில பத்னி உட்காரலாம், வலது தொடையில புத்திரி தான் உட்காரலாம், பத்னி உட்காரக்கூடாது. இதெல்லாம் ஈஸியா நமக்கு புரியுற மாதிரி பிராச்சீன, இந்த போட்டோல கூட இல்ல, பிராச்சீன ராம பட்டாபிஷேகம் இதுக்கும் பழமையான போட்டோல பார்த்தேன்னா மடியில தூக்கி வச்சுட்டு இருப்பார் ராமர் சீதைய, மடியில தூக்கி வச்சுட்டு இருப்பார். அது எந்த மடியில இருக்கும்னா இடது மடியில இருக்கும், வலது மடியில இருக்காது. இது அடிப்படை. நாம தெரிஞ்சுக்க வேண்டியதை சொல்லிப்படுற. கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது நட்ட நடுவா அப்பாவை உட்காத்தி வச்சு நீ உட்காந்துக்கோ மேலேன்னு தொப்பையில உட்காத்தி வச்சுடுறா. அப்படி உட்காரக்கூடாது. வலது தொடையில தான் உட்காரணும். விஷயம் தெரிஞ்சவாளா இருந்தா வலது தொடையில உட்காந்துக்கோம்பா, இடது தொடையில உட்காரக்கூடாது. கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குற பொண்ணை வலது பக்கத்துலதான் உட்காத்தி வச்சு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. நீ வலது பக்கத்துல வந்து உட்கார்ந்துன்றதுனால உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா என் பொன்னானத்தினால உன்னை பார்த்தா நீ மனுஷ ஸ்திரீ இல்ல, நீ யாருன்னா நான் கங்கேன்னா, கங்கா ஸ்திரீ, கங்கா தான் ரூபத்தோட வந்திருக்க, கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையோட வந்திருக்க அப்படின்னு ஒண்ணு. என்னோட பையன் பிறப்பான் எனக்கு, அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கவனிச்சு கேட்கணும். 16 வயசு மதிப்புன்னு தான் சொன்னேன், அவளுக்கு 16 வயசுன்னு நான் சொல்லல. ஏன்னா தேவதைகளுக்கு வயசு கணக்கு கிடையாது. மனுஷியாளுக்கு இந்த லோகத்துக்கு தான் வருஷ கால கணக்கு. அதனால மனுஷியாளுக்கு தான் வயசு கணக்கு, தேவதைகளுக்கு இந்த வயசு கணக்கு கிடையாது. அது சரி, தேவஸ்திரியான நீ மனுஷியனான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறிய, அதுக்கு காரணம் என்ன? அது ஒரு சாபம், அது ஒரு கதை அப்படின்னு அளவல். அது என்னன்னா நாளைக்கு சாயந்தாலும் 6:30 மணிக்கு சொல்றேன். பலன் சொகி அபூர்வமான சரித்திரம். எல்லாருமே ஒரு 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 காரண காரியத்தோட வந்து பிறந்திருக்கா. அத்தனை பேருமே பாரதத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்த்தா ஒரு கதை இருக்கும், பிறக்கிறதுக்கே ஒரு கதை இருக்கும். பலன் சொகியான் தவசன். நாளைய தினம் பீஷ்மரோட ஜனனம். டைம் இருந்ததுன்னா பீஷ்ம பிரதிஜை. பீஷ்மர் ராமர், ராமாவதாரம் பகவத் அவதாரம்னு நாம கொண்டாடுறோம், அதுல ஆட்சேபனையே கிடையாது. கல்யாண குணங்கள் பூர்த்தியா உள்ள பகவான். ஆனா தியாகத்தை மட்டும் வச்சு நீங்க ராமர உயர்வுன்னு சொல்லணும்னா தியாகத்துல உயர்வு பீஷ்மர் தான். சொல்ல போனா ராமாவதாரத்திலேயே தியாகத்துல உயர்வு பரதன் தான் சொல்லிட்டு போயிட்டார் கம்பர். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்னனைத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினோய் என்ற பொழுது போயினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நுண் கேள் ஆவரோ தெரியுதம்மான்னா. ராமன் பண்ண தியாகத்தை காட்டிலும் பரதன் பண்ண தியாகம் தான் பெருசு. அதனால 1000 ராமன் வந்தாலும் பரதனுக்கு ஈக்குவல் ஆக முடியாதுன்னுட்டான். தியாகம் மட்டும் இல்ல, எல்லா குணமும் சேர்ந்து ராமாவதாரம் சக்தி. தியாகம்னு எடுத்துட்டா பீஷ்மரோட தியாகம் அசாத்தியமான. வாழ்க்கைய காமத்தை தியாகம் பண்றாங்க, அர்த்தத்தை தியாகம் பண்ணல. பொதுவா சாப்பாடு காமம் இந்த ரெண்டும் எல்லா பிறப்புலையும் உண்டு, எல்லா உயிருக்கும். இதை ஜெயிக்கிறது கஷ்டம். ஜிகோபஸ்த திருத்திரி ஜெயஹா அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஒரு எறும்பா பிறந்தாலும் அதுக்கு பசி இருக்கும், எறும்பா பிறந்தாலும் காம உணர்ச்சி இருக்கும். மனிதனா பிறந்தாலும் பசி இருக்கும், காம உணர்ச்சி இருக்கும். அப்ப இந்த வாசனை எல்லா ஜென்மாவிலையும் கண்டினியூட்டி ஆறதுனால இதை கடக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதை தியாகம் பண்றார் பீஷ்மர். அதுதான் இவரோட ஆச்சரியமான ஒரு சரித்திரத்தோட மகிமை.